அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வீடியோவில் சிவாஜி நாட்டாமை படத்தில் ஏன் நடிக்கவில்லை? நாட்டாமைன்னு சரத்குமார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல சிவாஜி கணேசன் ஏன் நடிக்கவில்லை? சிவாஜி சிலையின் நிலை, சிவாஜி கணேசனுக்கு நிறுவப்பட்டுள்ள சிலையின் அது எங்கே நிறுவப்பட்டது, அதனுடைய நிலை என்ன, அதை பற்றிய தகவல், கமலின் புதிய படங்கள் எப்போது வெளியிடுகிறார்கள், அதை பற்றிய அப்டேட்ஸ், விஜயின் லியோவை தாண்டி சாதனை படைத்த படம் எது, இதுதான் இன்றைய வீடியோவில். வாருங்கள் வீடியோ பாருங்கள், பகிருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நண்பர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மெரினாவில் சிலை வைத்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த சிலை அங்கிருந்து பல எதிர்ப்புகளை மீறி அகற்றப்பட்டு பின்னர் தற்போது சிவாஜி மணிமண்டபத்தில் அமைந்திருக்கிறார். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சிவாஜி சிலை மெரினால வச்சு அது என்னமோ டிராபிக் பிரச்சனையா இருக்கு, விபத்துகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சிவாஜி சிலையை மட்டும் குறி வச்சு அதை தூக்குனாங்க. கண்ணகி சிலையை தூக்குன மாதிரி. அது கட்டக்கட்ட அதை விடுங்க. இப்ப அந்த சிலை சிவாஜியினுடைய மணிமண்டபத்தில், அதாவது அவருக்கு கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தில் அமைந்து விட்டது. இருக்கட்டும். அதே போல் சிவாஜிக்கு திருச்சியில் பாலக்கரை மெயின் ரோட்டில் நிறுவப்பட்டிருக்கிற ஒரு சிலை, சிவாஜி கணேசன் சிலை அங்கு நிறுவப்பட்டுள்ளது. அந்த சிலையை நீதிமன்ற உத்தரவுக்கிணங்க மாற்று இடத்தில் நிறுவ வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன பிரச்சனை இது? அதாவது அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு அவரே சொல்றாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, சிவாஜி ரசிகர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று திருச்சி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பாலக்கரை மெயின் ரோட்டில் முன்பிருந்த பிரபாத் தியேட்டர் எதிரில் உள்ள ரவுண்டானாவில் 23/2/2011 டேட்டை மென்ஷன் பண்ணீங்க, டேட்டை குறிச்சிங்க. 23/2/2011 அன்று முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டது. அதன் பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில், அப்ப மறுபடியும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாற்றம் வந்தது. அவருடைய ஆட்சி வந்தது. அப்ப பல முறை ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கலைப்பிரிவு தலைவர் கே சந்திரசேகரன் தலைமையில் பல்வேறு இயக்கங்கள் நடத்தியும், கையெழுத்து இயக்கம், பல ஆர்ப்பாட்டங்கள், இதை எல்லாவற்றையும் நடத்தியும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் சிலை அதே இடத்தில் சாக்குப்பையால் மூடப்பட்ட நிலையில் 13 ஆண்டுகளாக இருந்து வருகிறது அப்படின்னு செல்வ பெருந்தகை தன்னுடைய மடலில், முதல்வருக்கு எழுதிய மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதற்கிடையில் சிலையை திறக்க வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் ரசிகர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி தற்போது சிலை நிறுவப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து அகற்றி வேறொரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் நிறுவ வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருச்சியில் வேறொரு முக்கிய சந்திப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலையை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மடல் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னமும் அவர் சொல்கிறார், தன் கலைத்திறனால் தமிழினத்திற்கு பெருமை சேர்த்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய சீடர், இறுதி வரை சீடராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியின் தூணாக இருந்தவர், கலைஞர் கருணாநிதியின் நண்பராக திகழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
அவருடைய இளம் இளம் வயதில் அவரது குடும்பம் வாழ்ந்தது திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் என்பதால் இங்கே நோட் பண்ணீங்க. அவருடைய இளம் வயதில் சிவாஜியினுடைய குடும்பம் வாழ்ந்தது திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் என்பதால் திருச்சியில் அவருடைய சிலை அமைவது சால பொருத்தமாக இருக்கும். அதுக்காகத்தான் திருச்சியில் சிலை நிறுவனாங்க என்பதோடு தியாகிகள், கலைஞர்கள் என்று அனைவருக்கும் நினைவிடம் சிலை என்று அமைத்து அவர்களை போற்றிடும் தாங்கள் ஐயா கலைஞர் அவர்களும் நிறைய பேருக்கு சிலை வைத்திருக்கிறார், நினைவிடம் மணிமண்டபம் கட்டியிருக்கிறார். அந்த வழியில் வந்த தாங்கள் திருச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலையையும் நிறுவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழ் மாநில தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது திருச்சியில் நிறுவப்பட்டிருக்க சிவாஜி கணேசனுடைய தற்போதைய நிலை. அது இன்னும் சாக்குப்பையாக தான் போட்டு மூடப்பட்டிருக்குது. எத்தனை வருடங்களா, எப்ப அது இதாச்சு, 23/2/2011 நிறுவப்பட்ட அந்த சிலை இன்னும் அதுக்கு விடிவு ஏற்படலை. அதுக்குதான் அவர் தபால் எழுதியிருக்கிறாரு நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. இது ஒரு பக்கம். இந்த நிலைமையில நம்மளும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக நாமும் தமிழக முதல்வர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், அந்த நம்முடைய தமிழ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலையை திருச்சி எவ்வளவு விரைவாக திறக்க முடியுமோ அந்த இடத்தில் திறக்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு, அடுத்து சிவாஜியை பற்றி இந்த நாட்டாமைன்னு ஒரு படம் சரத்குமார் நடிச்சிருப்பார், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நாட்டாமை படத்தில் விஜயகுமார் நடித்த ரோலில் முதல்ல யார் திரும்ப நடிக்கிற மாதிரி இருந்தது, சிவாஜி கணேசனையா தான் நடிக்க இருந்தார். அந்த ஆக்டான ரோல் அவருக்கு K.S. ரவிக்குமார் அவருக்கு தான் அதை கொடுக்கிறதா இருந்தார். அப்ப அவருடைய உடல்நிலை அப்போது சரியில்லாத காரணத்தினால் அதில் நடிக்க இயலாமல் போய்விட்டது. அது மாதிரி நிறைய படங்கள் அவருக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத காரணம் ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விட்டது. இல்லை என்றால் அவர் இன்னும் 300 படங்களுக்கு மேல் 350 படங்களுக்கு மேல் சாதனை புரிந்து நடித்திருப்பார். அப்படியும் சில படங்களை நடித்தார். அதெல்லாம் படையப்பா, முதல் மரியாதை, இந்த மாதிரி படங்கள்லாம். அதன் பிறகுதான் விஜயகுமார் அந்த நாட்டாமை படத்தில் நடித்தார். இது சிவாஜி ஐயாவுடைய இதோட தகவல் முடிச்சுக்கிட்டு, அடுத்தது இந்த 2024ஆம் ஆண்டு நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆண்டாக அமைகிறது. என்னவென்று ஊகிக்க முடிகிறதா உங்களால்? இதோ உங்களுக்காக. இந்த ஆண்டு நம்மவர் ஆண்டவரின் அவதாரத்தை 3 படங்களில் காணலாம். அடுத்து அவருடைய படங்கள் வரிசையாக ரிலீஸுக்கு காத்திருக்கிறது. கமலின் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றார்கள். 60 ஆண்டுகளுக்கு மேலாக கலையுலகில், இந்திய திரைப்பட துறையில் உலக நாயகன், சகலகலா வல்லவன், சரித்திரம் படைத்து வருகிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியாக கலை உலகில் சாதனை படைத்து வருகிறார் நம்முடைய கமலஹாசன் அவர்கள். விக்ரம் 2க்கு பிறகு விஸ்வரூபம் எடுத்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய இந்தியன் 2 படம் ஜூலை மாதம் திரைக்கு வர இருக்கிறது. ஜூலை 12 என்று தெரிகிறது. இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடப்பதாக சொன்னார்கள். முதல் பாடல் வெளியீட்டு விழா கூட ஏதோ பாரா என்ற பாடல் என்று சொல்கிறார்கள். அது கூட வெளியாகி பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருக்கு என்று சொல்கிறார்கள். அதுல இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் பல பிரபலமான நட்சத்திரங்கள் அந்த படத்தில் நடிக்கிறார்கள். அதற்கு அனிருத் இசை ரொம்ப சூப்பரா இருக்கும். A.R. ரஹ்மானுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மியூசிக், அப்படி இருக்குங்கிறாங்க. லைக்கா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் தரமான படமாக வெளிவர இருக்கிறது இந்தியன் 2. அடுத்து அமிதாப் பச்சன், இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், பிரபாஸ் இணைந்து நடிக்கும் படம் கல்கி. அதுல அவதாரம் எடுக்கிறார், கல்கியில் அவதாரம் எடுக்கிறார் நம்முடைய கமலஹாசன் அவர்கள். அதனுடைய படப்பிடிப்பு முடிந்து விட்டது. கமல் இதில்
முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். வில்லன் வேடத்தில் என்று முதலில் சொன்னார்கள், இப்பொழுது என்னவென்று தெரியவில்லை, ஆனால் முக்கிய வேடம். அது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் வெளியாக இருக்கிறது என்கிறார்கள், வெளியாக உள்ளது. இதையடுத்து மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் இணைந்து உருவாகும் படம் தக் லைஃப், அதாவது நாயகன் இரண்டாவது பாகம் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 35-40 வருடங்கள் கழித்து மணிரத்னமும் கமலஹாசனும் இணையும் படம் தக் லைஃப் டிசம்பரில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தின் வெளிநாட்டு உரிமை விற்பனையாகிவிட்டது என்கிறார்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, விஜயின் லியோ படத்தை தாண்டி வியாபாரம் ஆகியவர்கள் பிசினஸ் ஆகிட்டு இருக்கு என்று சினிமா ட்ரேட் சென்டர்களில் தகவல்களை தெரிவிப்பதாக சொல்கிறார்கள். மிகவும் முக்கியமாக சிம்பு, துல்கர் சல்மான், அசோக் செல்வன், த்ரிஷா உட்பட பல பிரபலமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். ஆக இந்த படம் 3 படங்களையும் மிக விரைவில் அனைவரும் எதிர்பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இன்றைய வீடியோவை முடித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் மிக விரைவில் சந்திப்போம்.